எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த செடிகள் இருக்குது. அதே மாதிரி நிறையா பேர்களும் இந்த செடிகளுக்கு இருக்குது. மாயன் துளசி, வசிய துளசி, மாசி பத்திரி, மாசி பச்சை அப்படிங்கிற மாதிரி லொக்கேஷனை பொறுத்து இந்த செடிகளுக்கு பேரே நிறைய விதத்தில் இருக்குது. இதோட ஹெல்த் பெனிஃபிட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செடிகள் வந்து ஒரு மூலிகை செடி தான். துவளை பொடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கை குழந்தைகளை குளிக்க வைக்க இந்த துவளை பொடியை வந்து பயன்படுத்துவாங்க. இப்போவுமே கிராம பகுதிகளில் நிறைய இடத்துலையுமே இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வராங்க. துவளை பொடி ரெடி பண்ணுறதுல இது வந்து ஒரு முக்கிய பங்கு தான். துவளை பொடி வந்து நிறையா மூலிகைகள் சேர்ந்தது தான் துவளை பொடி. அந்த மூலிகைகளில் இதையும் ஒன்று வந்து அரைச்சி பவுடராக யூஸ் பண்ணி துவளை பொடி ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கின் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு வந்து முன்னாடி இருந்தே இந்த செடிகளை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, மூலிகையாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸ்கின் அலர்ஜி, முகப்பொருவம் எல்லாத்துக்குமே இந்த இலைகளை பயன்படுத்தலாம். ஒரு சில கோயிலில் தீர்த்தத்தோட துளசி கூட இந்த இலைகளை பயன்படுத்தி தீர்த்தமாகவும் பிரசாதமாகவும் கொடுத்துட்ருக்காங்க. மாலைகள் கட்டுறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. நிறைய மாலைகளில் வந்து இந்த இலைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. துளசி கூட சேர்ந்து இந்த இலைகளையும் சேர்த்து வச்சு கட்டுவாங்க. பார்க்குறக்கு அப்படியே செவ்வந்தி பூச்செடி இலைகள் மாதிரியே இருக்கும். பட் செவ்வந்தி பூச்செடி இலைகள் கிடையாது. இதை நான் எந்தெந்த விதத்தில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இலைகளை வந்து காய வச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பவுட்ரு மாதிரி யூஸ் பண்ணி சாம்பிராணி புகை போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இலைகளை வந்து காய வச்சு சாம்பிராணி பவுடருக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வீடே நல்லா நறுமணமாக இருக்கும். ஒரு செடி நெட்டி வச்சிங்கன்னா போதும், குபுன்னு நிறையா செடிகள் வந்துடும். தரையில் நெட்டி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வளரும். படர்ந்து வளரக்கூடிய செடிகளில் இதுவும் ஒன்று. நம்ம கார்டனில் இந்த மாதிரி செடிகள் வந்து இப்போ கரண்ட்லி அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ ஆல்.